நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். இந்த 3 மாசம் அலைய விட்டார் அக்செப்ட் பண்றதுக்கு. வேணாம் புள்ள கிளம்பு புள்ள அப்படின்ட்டு அவர் இருப்பாரு. சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமாண்ணா, நான் எங்க அக்கா மாமாக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், முடியாது அப்படின்னாரு. இல்ல மாமா, நான் சொன்னா வீட்டுல கேட்டுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. நான் என் அக்கா மாமாக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு 3 மாசம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் தான் வீட்டுல சொன்னோம். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராசஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ என்ன சொல்றது, ரியாக்ஷன் என்னவா இருந்தது ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே? அம்மா சொன்னாங்க, அடி கழுத நீ என்ன இது என்கிட்டயே முன்னாடி சொல்லிருக்கலாமே, அம்மா மாமா நான் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணுவேன், நீ எதுக்கு போய் அவன்கிட்ட சொல்லி அவன் என்கிட்ட சொல்லி எதுக்கு இப்படி வருது? அவர் வந்து டாட்டா சொல்லியாச்சா? அண்ட் அம்மாச்சிட்ட பாத்தீங்கன்னா, அம்மாச்சிட்ட வந்து மாமா சொல்லிட்டாரு, நான் சொல்ல மாட்டேன் அக்கா, நான்லாம் சொல்ல மாட்டேன், அம்மா ரியாக்ஷன் எப்படி வரும் தெரியாது, நீங்க போய் அம்மாட்ட சொல்லுங்க. அம்மா வந்து அம்மாச்சிட்ட சொன்னாங்க, நீங்க எதுக்குமா வெளியில தான் பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க, நானே வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்னு. ஆமா இல்ல இதை மறந்து போயிட்டேன், எப்படி அம்மா 2 பேரும் பிடிச்சிருக்குன்றாங்க. சே என் பேத்தி என் வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷம் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்படிதான் இருந்துச்சு இவங்க ரியாக்ஷன். அண்ட் டாடி வாஸ் லைக், மாப்பிள்ள சூப்பர் ஜாலிவா பண்ற. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அழகான பாண்ட் இருந்துச்சு. சரி அது இன்னும் வந்து திக்காக ஆரம்பிச்சிச்சு.